ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். தியான வசனம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏரோதும் பொந்திபிலாத்தும் பிரஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். 30வது வசனத்தை பார்ப்போம் என்றால், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த 2 வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, பரிசுத்த பிள்ளை. பரிசுத்த பிள்ளை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிள்ளை என்பதாக அழைக்கப்படுகிறார். அவர் பிறப்பிலே பரிசுத்தராக இருந்தார். அதை குறித்து தூதன் மரியாளத்திலே சொல்லுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். லூக்கா 1:35. மரியாளுக்குள் பரிசுத்த பிள்ளையாகிய கிறிஸ்து எப்படி உருவானாரோ அப்படியே அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய என்னுடைய நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த பரிசுத்த பிள்ளையாகிய கிறிஸ்து உருவாக வேண்டுமென்றால் நீயும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, உன்னதமானவருடைய பலத்தால் நிரப்பப்பட வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை அருமையான விசுவாசியை, அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீ உணர்ந்து கொள். ஏதோ ஆலயம் செல்வது, காணிக்கைகள் கொடுப்பது, திருச்சபை காரியங்களிலே முதன்மையான இடத்திலே நிற்பது என்பதல்ல. நீ பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றவனாக, அவருடைய உன்னத பலத்தால் நிரப்பப்பட்டவனாக, அவருடைய பரிசுத்த சிந்தையை அணிந்தவனாக நீ நான் காணப்படுகிறோமா? இல்லை என்றால் இந்நாளிலே தானே ஆண்டவரத்திலே கேட்போம், ஆண்டவரே கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே அவர் உருவாகும்படியாக ஆண்டவரே என்னை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கேள். அந்த பரிசுத்த பிள்ளை உன் வாழ்விலே அவதரித்தால் மாத்திரமே நீ அவருக்கு உகந்த ஒரு பிள்ளையாக மாற முடியும். பிள்ளை மரியாளுக்குள் உருவானது மட்டுமல்ல, அந்த பிள்ளை அவதரித்த பின்பு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது என்பதாக பரிசுத்த லூக்கா 2:40 நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு ஆவியிலே பலன் கொண்டார். ஆவியிலே பலன் கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவன் கூறுகின்ற பொழுது, ஆதி மனிதனை வஞ்சித்த சர்ப்பத்திடத்தில் அவர் கூறுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அந்த சர்ப்பம் தலை நசுக்கப்படுவதற்கு ஆண்டவருடைய பலன், அங்கே தேவனுடைய பலன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பொல்லாத பிசாசாகிய சாத்தான் மிக லேசானவன் அல்ல. அவனை நசுக்குவதற்கு ஒரு உன்னத பலன் வேண்டும். அதை அவர் பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார். அந்த சர்ப்பம் தன் தலையால் அநேகரை வஞ்சித்தது, விழச் செய்தது. எல்லா முதற் பலன்களை எல்லாம் தன்னுடைய தந்திரத்தாலே வஞ்சித்து அது முதல் மனிதனாகிய ஆதாமை பாவம் செய்ய வைத்தது. எல்லா ஆசீர்வாதங்களையும் மனுக்குலம் இழக்கும்படியாக செய்தது. ஆதாமின் மூத்த மகனாகிய காயினுக்குள் பிரவேசித்து அவனை கொலைபாதகனாய் மாற்றியது. ஆபிரகாமின் மூத்த மகனாகிய இஸ்மவேலுக்குள் பிரவேசித்து அவனை பரிகசிக்கச் செய்து வீட்டை விட்டு புறம்பே தள்ளுண்டு போகச் செய்தது. ஈசாக்கின் மூத்த மகனாகிய ஏசாவுக்குள் கிரியை செய்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி இழக்கச் செய்தது. யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபனுக்குள் கிரியை செய்து தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தச் செய்தது. முதல் ராஜாவாகிய சவுலுக்குள் கிரியை செய்து அவனை கீழ்ப்படியாமை காட்டச் செய்து ராஜ்யபாரத்தை அவன் இழக்கும்படியாக செய்தது. தேவனுடைய முதற் குமாரனாகிய இயேசுவையும் சோதித்து அவரை தேவனை விட்டு பிரிக்க அது முயற்சித்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ ஆவியில் பலன் கொண்டு அந்த சர்ப்பமாகிய சாத்தானை ஜெயித்தார். அவர் ஆவியில் பலன் கொண்டு தந்திரமும் சூழ்ச்சியமும் வஞ்சகமும் அருவருப்பு நிறைந்த
அந்த பிசாசனுடைய தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ நானும் வெற்றியின் மகனாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை உனக்கு சொந்தமாக்கி கொள்வதற்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய பலனால் நீ நிரப்பப்பட்டிருக்கிறாயா? அந்த உன்னத பலன் உனக்கு இருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உனக்கு இல்லை என்றால் நீ வெறுமனே ஒரு வெறுமையான வெண்கல சத்தமிடுகிற ஒரு வெண்கல குப்பியை போல் தான் நீ நான் காணப்பட முடியும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்தார். இந்த பரிசுத்த பிள்ளை ஞானத்தினால் நிறைந்தது. தேவன் தம்முடைய ஞானத்தால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உலகத் தோற்றத்திற்கு முன்னே ஆயத்தம் பண்ணினார் என்பதாக 1 கொரிந்தியர் 2:7 கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானத்தால் நிறைந்து பிதாவாகிய தேவன் நமக்கு என்னென்ன காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதே ஞானத்தினால் அவைகளை ஒன்றும் மறைக்காமல் நமக்கு அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆதலால் ஞானத்தால் நிறைந்த இயேசு கிறிஸ்து ஞானம் என்று அழைக்கப்படுகிறார். எனவே பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 1:33 சொல்லுகின்ற பொழுது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்பதாக குறிப்பிடுகிறார். பரிசுத்த பிள்ளையாகிய ஞானம், அதாவது இயேசு கிறிஸ்து உன்னிலே இருக்கிறாரா? நீ அவரால் நிறையப்பட்டிருக்கிறாயா? அந்த இயேசு கிறிஸ்துவே ஞானம். அந்த ஞானம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அவர் உன்னிலே வாசம் பண்ணுகின்ற பொழுது நீ இதை சுதந்திரித்துக் கொள்ளலாமே. மூன்றாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவ கிருபை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. இந்த கிருபையினால் அவர் பாடுகளை சகித்தார். இந்த கிருபையினாலே நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். எனவே தான் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு என்பதாக எபிரேயர் 2:9 ஆக்கியோன் குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவருக்காகவும் என்றால் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும், ஒவ்வொரு பாவத்திற்காகவும், ஒவ்வொரு வியாதிக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். எல்லாருக்கும் ஒரே விதமான பாவமும் வியாதியும் இருப்பதில்லை. ஆதலால் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த தேவ கிருபையாகிய பரிசுத்த பிள்ளை உனக்காக எனக்காக இருக்கின்ற பொழுது நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நீ ஒப்படைக்கலாமே. அடுத்தபடியாக, ஆண்டவராகிய இயேசு ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மட்டுமல்ல, மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52 கூறுகிறது. அவர் தேவனுக்கு ஊழியம் செய்தது மட்டுமல்ல, மனுஷருக்கும் பணிவிடை ஊழியம் செய்தார். தாம் ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்ததாக அவர் கூறினார். இவ்விதமாக மனுஷருக்கு ஊழியம் செய்தபடியால் அவர் மனுஷர் தயவை பெற்றிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் பரிசுத்த பிள்ளையாக உருவாகவும் இல்லை, அவதரிக்கவும் இல்லை. சங்கீதக்காரன் கூறுவது போல நாம் துரதிர்ஷ்டவசமாக துர்க்குணத்திலே உருவாகிவிட்டோம். நம்முடைய தாய் நம்மை பாவத்திலே கற்பந்தரித்து விட்டாள். ஆனாலும் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த பிள்ளையாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தம் செய்கிறார். எபிரேயர் 13:12 மற்றும் 13 தெளிவாக நமக்கு விளக்குகிறது. தேவன் தம்முடைய திருவசனத்தினால் நம்மை பரிசுத்தம் செய்கிறார் என்பதாக பரிசுத்த யோவான் 17:17 குறிப்பிடுகிறது. ரோமர் 15:15 குறிப்பிடுகிறதை பார்ப்போம் என்றால், ஆவியானவர் தமது ஆவியினாலே நம்மை பரிசுத்தம் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பூரண பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுத்து பரிசுத்த பிள்ளை என்ற சாட்சியோடு ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவருடைய பொற்பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிள்ளையாக அழைக்கப்பட்ட எங்கள் தெய்வமே, உம்முடைய பரிசுத்தத்திற்காய் நன்றி ராஜா. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையாய் அந்த பரிசுத்தத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டேன். இதை நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இழந்து விடாதபடி இருக்க
ஆண்டவரே, நீர் கிருபை தாரும். பரிசுத்த பிள்ளையாகி நீர் எங்களிலே இருக்கின்ற பொழுது நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராலே நாங்கள் பலப்படுகின்ற பொழுது நாங்கள் உன்னத பலனினால் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கிறபடியினாலே நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் மனுஷருக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் காணப்பட்டு, ஆண்டவரே, நாங்கள் மனுஷரின் தயவை பெற்றவர்களாய் காணப்படுவோம். எங்களை முழுமையுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த பிள்ளை என்ற சாட்சியோடு ஜீவிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தேவரீர் எங்களை பரிசுத்த பிள்ளையினாலே வழிநடத்தப்படுகிற அனுபவத்தை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட நீர் எங்களை கிருபை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.